ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காக லக்கி டிப் மூலமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நாளை ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட எந்த வித தரிசன டிக்கெட் இல்லைனாலும், நீங்க லக்கி டிப்ல அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலனாலும், லக்கி டிப்ல செலக்ட் ஆகலனாலுமே இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நம்ம பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்கு இன்று ஜனவரி 1ஆம் தேதி மாலை 6 மணி தொடங்கி கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நேரடி சர்வ தரிசன கியூ தற்சமயம் புரோஹித் சங்கம் பக்கத்துல இருந்து ஆரம்பமாகுது. புரோஹித் சங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்து தற்சமயம் இப்போ கியூ ஆரம்பமாகுது. ஈவினிங் 6 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணவங்க நாராயணகிரி ஷெட்ஸ்ல இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ஈவினிங் 5-5:30 மணியிலிருந்தே பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனத்திற்காக கியூல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பக்தர்கள் போயிட்டு இருந்தாங்க. அதை நான் ஷார்ட்ஸ் மூலமாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்திருப்பீங்க. நேரடி சர்வ தரிசனம் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான நாட்களுக்கு இருக்கும் என்று ஆல்ரெடி டிடிடி குறிப்பிட்ட காரணத்தினால நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் இப்போ நாராயணகிரி ஷெட்ஸ்ல வெயிட் பண்ணக்கூடியவர்களும் கியூல ஜாயின் பண்ணக்கூடியவர்களுக்கும் மேபி இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல தரிசனத்திற்கு அலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அல்லது அதிகாலை 2 மணியிலிருந்து தரிசனத்திற்காக அலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நேரடி இலவச சர்வ தரிசனத்திற்கு எங்கேயுமே நம்ம டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க திருமலைக்கு வந்து இந்த தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல நேரடியாக ஜாயின் பண்ணி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்யலாம். நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு இன்று ஜனவரி 1ஆம் தேதி திருமலை சிஆர்ஓ ஆபீஸ்ல ரூம் கொடுக்கல. விசாரிச்ச போது நாளை அதிகாலை 5 மணி சிஆர்ஓ ஆபீஸ் ஓபன் பண்ணக்கூடிய சமயத்துல இருந்து சர்வ தரிசன பக்தர்களுக்கு ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்று ஜனவரி 1ஆம் தேதி, நாளை ஜனவரி 2ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் திருமலை சிஆர்ஓ ஆபீஸ்ல ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல ரூம் கொடுத்தாங்க. அதுவுமே இந்த ஆஃப்லைன் அகாமடேஷன் கியூ ஆனது சிஆர்ஓ ஆபீஸ் தாண்டி சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஆரம்பமாகுது. கியூல என்டர் ஆகும் போதே அங்க இருக்கக்கூடிய 2 சேவாக்ஸ் நம்ம கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கா என்பதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறாங்க. தரிசன டிக்கெட் ஒருத்தருக்கு மேல இருக்கா என்பதையும் என்ஷோர் பண்ண பிறகு கியூல ஜாயின் பண்றாங்க. கியூல ஜாயின் பண்ண உடனே இன்னொரு சேவாக்ஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க நம்முடைய தரிசன டிக்கெட்ல நீங்க யார், இந்த தரிசன டிக்கெட்ல உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டு காமிங்க என்பதை சரி பார்த்துட்டு அந்த டிக்கெட்ல ஒரு டிக் மார்க் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் இருந்தால் யாராவது ஒருத்தர் மட்டும் கியூல ஜாயின் பண்ண சொல்றாங்க. அந்த ஒருத்தர் யார் என்பதை அந்த டிக்கெட்ல மார்க் பண்ணி கொடுத்துறாங்க. அதற்கப்புறம் காலியாக தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூ இருந்துச்சு. இன்று மதியம் 12:30 மணி போல நாங்க கியூல ஜாயின் பண்ணோம். கியூல ஆட்களே கிடையாது. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூலையும் மொத்தமே 3 பேர் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இம்மீடியட்டா போன உடனே ரூம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த 5வது நிமிடத்திலே எங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் வந்தது. அங்க ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போன பிறகு ஃபர்ஸ்ட் நம்முடைய தரிசன டிக்கெட் தான் கேட்கிறாங்க. அந்த தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அந்த தரிசன டிக்கெட் மூலமாக, அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த நம்பர் மூலமாக எத்தனை பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோமோ அத்தனை பேருனுடைய பேருமே அந்த டிக்கெட்ல ஸ்கேன் பண்றப்போ ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். அதாவது ஒரு தரிசன டிக்கெட்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் இருக்கணும். அந்த ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம ஒரு ரூம் எடுக்க முடியும். நாளை அதிகாலை 5 மணி முதல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கும் ரூம் கொடுப்போம் என்று விசாரிச்ச போது சொன்னாங்க. இன்னைக்கு நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நிறைய பேர் அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூ ஆரம்பமாக கூடிய இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணல. நாளை காலை 5 மணியிலிருந்து நீங்க ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணல. இந்த நேரடி இலவச சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்பதை பற்றி நாளைக்கு நம்முடைய ஃபாலோவர்ஸ் தரிசனத்திற்கு போயிட்டு வந்த பிறகு கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். அவங்க அப்டேட்ஸ் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன்.
இன்னைக்கு தரிசனத்திற்கு போன பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. திருமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. அதே போல திருமலை தரிசனத்திற்கு நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வர்றீங்கன்னா அலிப்பிரி டோல் பிளாசால அதிகமான வெஹிக்கிள்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால செக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. அதே நம்ம பஸ் மூலமாக மலைக்கு போறோம்னா ஈஸியா நம்ம ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அதற்கு 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகுது. ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல திருமலை தரிசனத்திற்காக வர்றீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல ப்ரீ பிளான் பண்ணி உங்களுடைய தரிசன நேரத்திற்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்க கிளம்பி வந்தால் தரிசனத்திற்கு போறதுக்கு சரியாக இருக்கும். நாளை ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும் ஆரம்பமாகுது. உங்களுடைய தரிசன டிக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூல ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்ல நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க உங்களோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வரக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வரலாம். இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த டெக்கரேஷன்ஸ் வைகுண்ட ஏகாதசிக்காக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ். இந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கரேஷன்ஸ் நீங்க கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல பார்க்க விருப்பப்பட்டால் லஞ்ச் டைம்ல போனீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கு. ஈவினிங் மேல லைட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு லைட்டிங்ஸ்ல இந்த டெக்கரேஷன் பார்ப்பதற்காகவே மிக அதிகமான கூட்டம் இருக்கு. ஸோ நீங்க சின்ன குழந்தைகளை எல்லாம் வச்சுட்டு இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்க போறீங்கன்னா மதியம் லஞ்ச் டைம்ல பிளான் பண்ணிக்கோங்க. நேரடி இலவச சர்வ தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு திருமலையில தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் ஆதார் கார்டு அவசியமாக எடுத்துட்டு வாங்க. ஆதார் கார்டை வைத்துதான் திருமலையில ரூம் கொடுப்பாங்க. அதே போல கீழ் திருப்பதியில தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல காலையில 6 மணி தொடங்கி ஆஃப்லைன்ல டிடிடி ரூம்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் நம்ம ரூம் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்க ரூம் தேவைப்படுதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த லொகேஷன்ஸ்ல போய் நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திருமலையில ரூம் தேவைப்பட்டால் திருமலையில சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கியூல ஜாயின் பண்ணி நம்ம ரூம் எடுத்துக்கலாம். திருப்பதி திருமலை இந்த 2 இடங்கள்ல எங்க நம்ம ரூம் எடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.